வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வேதா ஒரு மேஸ்திரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லேடியாக இருக்காங்க. ஒரு லேடி மேஸ்திரியாக இருக்கத நாமளும் இப்போ தான் கேள்விப்படுறோம். அவங்கள மேலே கூட்டிகிட்டு வந்து முத்துவும் அவங்களும் அளவெடுக்கிறாங்க. ஸ்ருதி ரவியை தனியாக கூட்டிகிட்டு போய், ரவி நாமளும் இங்கே ஒரு ரூம் கட்டிக்கலாமா, முத்து மீனா பக்கத்துலேயே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, நமக்கு தான் ரூம் இருக்கே, முதல்ல அவங்க கட்டட்டும் அப்புறம் பார்க்கலாங்கிறாரு ரவி. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு. அந்த லேடி அளவெடுத்துட்டு 12க்கு 20 ஒரு பெட்ரூம், 4க்கு 7 ஒரு பாத்ரூம் அப்படின்னு அளவுகளை சொல்ல, பட்ஜெட் எம்பிட்டுக்கா வரும்னு கேட்க, பட்ஜெட்டு ஒரு தேவையானதெல்லாம் சொல்கிறேன் எழுதிக்கோப்பா அப்படின்னு சொல்லுங்கக்கான்னு மொபைல் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகுறாரு முத்து. 4500 செங்கல், அதுக்கு ஒரு 40,000பா அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே மீனா ஸ்வேதாவை திரும்பி பார்க்குறாங்க. 70 மூட்டை சிமெண்ட்டு, அதுக்கு ஒரு 30,000 போட்டுக்கப்பா. அப்புறம் ரூஃபு, கான்கிரீட்டு, பூசு வேலைக்கு ஒரு 35,000பா அப்படிங்கிற லேடி அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்க, முத்து எழுதிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இது போக ஆள் கூலி 50,000 ரூபாய் மொத்தமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, 2,40,000 ரூபாய் ஆச்சுக்கான்றாரு முத்து. உடனே அந்த லேடியும் சந்தோஷமா, நான் போட்ட கணக்கும் அதுதான்ப்பா, இந்த காசுக்குள்ள எந்த குறையும் இல்லாம தரமா முடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கும் கொடுப்பா, நாங்கள் ஒரு ரூம் இல்லை 2 ரூமாக கூட கட்டிக்கிறோம். முத்து லைட்டாக சிரிச்சிட்டு, பரவாயில்லக்கா, ஆனால் எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதுதானேப்பா என் வேலையே, கூடெல்லாம் நான் எதுவும் சொல்லலைப்பான்றாங்க. இல்லைக்கா எல்லாம் கரெக்டாக தான்க்கா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனா உடனே ஸ்வேதாவை பார்த்து சிரிக்கிறாங்க. நானும் வெளியில் விசாரிச்சேன்க்கா, இந்த ரேட்டு தான் வந்துச்சுன்றாரு முத்து. மீனா ரொம்ப ஆர்வமா, அக்கா எவ்வளோ நாளுக்கா ஆகும் கட்டி முடிக்கன்னு கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்றேம்மா, மழை காலம் வேற வரப்போகுது, அதுக்குள்ள பண்ணி முடிச்சிடுறேன்றாங்க அவங்க. சரிங்கக்கா அப்படின்னு மீனா சிரிக்க, ரொம்ப நல்லதுமா அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. முத்தண்ணா, நான் வரும்போதெல்லாம் யோசிப்பேன், உங்களுக்குன்னு தனியாக ரூம் இல்லை, நீங்கள் ஹாலில் தான் இருந்தீங்க, இப்போ தான் அந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்றாங்க ஸ்வேதா. அதுவும் மனோஜுக்கு கல்யாணம் ஆனா அந்த ரூமையும் இவங்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு ரவி சொல்ல, இதுக்காகவே ஆன்ட்டி மனோஜுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. அண்ணா, நீங்கள் உங்களுக்காக ஒரு ரூம் கட்டிக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க ஸ்வேதா. எப்போவோ கட்டி இருக்கணுமா, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு இடையில வந்து அப்படியே தட்டி போயிடுது, இப்பதான் அதுக்கு டைம் வந்திருக்குன்றாரு முத்து. இது எங்க பல நாள் கனவு ஸ்வேதா, இப்பதான் நிறைவேற போகுது. ஆனா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, என்ன ஆனா அப்படின்னு முத்து கேட்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மீனா. ஏங்க, இப்ப 2,40,000 ஆகும்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்னு கட்டி முடிக்க 3 லட்சம் ரூபாய் ஆயிடும், பெரிய தொகை, வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாம கட்டிக்கலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய், வெயிட் பண்ணி தான் நாம இன்னும் அப்படியே இருக்கிறோம், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, ஆரம்பிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு 8 வண்டி ஓடுது, நீயும் நிறைய ஆர்டர் எடுக்கிற, காசெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் மீனா, கடன் இருக்கேன்லாம் யோசிக்காத, வா அப்படின்னு முத்து வேகமாக அங்கேருந்து வந்துற. ஏங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க மீனா. அந்த லேடி கொஞ்சம் தூரம் போனவங்க டேப் எடுத்து அவங்க பேக்குள்ளே வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா, அட்வான்ஸ் எவ்வளோக்கா கொடுக்கணும்னு முத்து கேட்க, இப்போ ஒரு 50,000 கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் கட்ட பார்த்துக்கலாம் பண்ணுறாங்க அவங்க. சரிக்கா வாங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் பின்னாடியே போறாங்க. முத்து வேகமா அவரோட ரூம் பக்கமா போக, மனோஜோட நக்கலான குரல் அவரை தடுத்து நிறுத்துறது. என்னடா, அந்த 100 ஏக்கர் நிலத்தை அளந்து முடிச்சிட்டீங்களா, எப்போ அரண்மனையை கட்ட போறீங்க அப்படின்னு கேட்க, முத்து அவரை ஒரு முறைச்சிட்டு, அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வர்றேன் அப்படின்னு அவங்க ரூம்குள்ளே போறாரு. டேய், உன்னால கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதா அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஏண்டா, கட்ட போறது ஒரு ரூமு, அதுக்கு எதுக்கிட்ட அவ்வளவு சீனுன்னு ரவிக்கிட்ட கேட்குறாரு மனோஜ். இந்த வீடு முத்து மீனாவால தான் இருக்கு அப்படின்றாங்க ஸ்ருதி. உன்னால போகிற மாதிரி இருந்தது, அதை நீ மறந்துடாத, அப்ப நீ சைலண்டா தானே இருந்த, இப்பவும் அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு ரவி முகத்துல நல்லா அடிச்சு விட்ட மாதிரி பேசுறாரு. மனோஜ், நீ பேசாம இரு அப்படிங்கிற விஜயா திரும்பி, ஸ்வேதா வாமா வந்து உட்காருவாமா அப்படின்னு சொல்ல, ஸ்வேதாவை அவங்க பெரியம்மா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க.
உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விஜயா கேட்க, சூப்பரா போகுது பெரியம்மா அப்படின்றாங்க ஸ்வேதாவும் உற்சாகமா. அப்புறம் உன் கல்யாணம் எப்போ அப்படின்னு விஜயா கேட்க, இப்பதான் டெஸ்ட் வச்சிருக்கேன், சீக்கிரமா சொல்றேங்கிறாங்க ஸ்வேதா. என்னமோ சொல்ற, மனோஜுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்க வீட்லயும் தெரிஞ்ச இடத்துல பார்க்க சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் அப்படியே ஜெர்க்காகி பார்க்குறாரு. என் சொந்தத்தில் வேணா பார்க்க சொல்லவா அப்படின்னு ஸ்வேதா ஆரம்பிக்க, விஜயா ஐயோ சொந்தத்துலலாம் வேண்டாமா, அப்புறம் உன்ன மாதிரியே இன்னொரு தங்கச்சி வந்துட போறா அப்படின்னு விஜயா சொல்ல, ஸ்வேதா கலகலன்னு சிரிக்கிறாங்க. அதை பார்த்து ஸ்ருதியும் ரவியும் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சத்தமா சிரிக்க மனோஜ் அவங்கள முறைப்பா பார்க்குறாரு. முத்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு, அக்கா இதில் 50,000 ரூபாய் இருக்கு, அப்பா இருந்திருந்தா அவர் கையில் கொடுக்க சொல்லியிருப்பேன், அவர் ஊருக்கு போயிருக்காரு, அதனால அம்மா கையால் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வேகமாக எழுந்திருச்சு, ஏய் நான் எதுக்குடா கொடுக்கணும், நீங்கள் ரூம் கட்டுறீங்க, உங்கள் பணம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வந்த பிள்ளைய உட்கார வச்சிருக்கோமேன்ற அறிவும் இல்லாமல் விஜயா அங்கேருந்து எழுந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. இருந்து ரூம் கட்டுறதுக்குன்னு இப்போதான் அவங்களுக்கு பணத்தை கொஞ்சம் சேர்க்க முடிஞ்சிருக்கு. அந்த நிமிஷத்தை சந்தோஷமா பார்க்காம அப்படியே சங்கடமா மாத்திட்டு போயிடுறாங்க விஜயா. கேடு கெட்ட ஜென்மம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சங்கடப்பட்டு நிற்க, என்ன அப்செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, முத்து ஏதோ சொல்ல வர்றாரு. அத்தை கையால் பணத்தை கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்க கையால் பணத்தை கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதுக்கு தானே கேட்டோங்கிறாரு முத்து. ஸ்வேதாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் பெரியம்மா இப்படி பண்ணுறாங்க, பெரியவங்க அவங்க விஷ் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்படிதான் ஸ்வேதா, மொத்த விஷயத்தில் அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இதோ இவன்னா எல்லாம் முன்னாடி நின்று பண்ணுவாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஆமாண்டா இப்போ அதுக்கு என்னடாங்கிற மாதிரி மனோஜ் பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே சங்கடமாகவே நின்றுட்டு இருக்க, இப்போ ஆன்டி கையால் பணம் கொடுக்கணும் அவ்வளவு தானே, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்துவும் மீனாவோ திகச்சு போய் பார்க்குறாங்க. அது எப்படி எங்கள் அம்மா இவனுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காதுங்கிற மாதிரி மனோஜ் பார்க்குறாரு. எப்படி ஸ்ருதி அப்படின்னு ஸ்வேதாவும் பார்க்குறாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு ரவி கேட்குறாரு. அதெல்லாம் ஆன்டி கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஃபோனை கொடு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரவி பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. ஃபோனை வாங்குற ஸ்ருதி நேராக ரூம்குள்ளே வர, விஜயா அங்க புருஷங்கிட்ட கோச்சிட்டு வந்த மாதிரி பெட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆன்டி வெளியில வந்து அந்த அட்வான்ஸை நீங்க கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னாலெல்லாம் முடியாது ஸ்ருதி அப்படின்னு விஜயா எங்கேயோ முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆன்டி நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஆன்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே விஜயா படக்குன்னு திரும்பி, எனக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆன்டி, நீங்கள் தானே சொன்னீங்க ஆன்லைனில் வீடியோ போட்டு வைரல் ஆகணும்னு, இப்போ நீங்கள் வந்து இதை கொடுத்தா பெருசாக ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன சொல்கிற, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இருக்கு ஆன்டி, விஜயா விளாக்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவெல்லாம் போடுவோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதெல்லாமா கூட போடுவாங்க அப்படின்னு குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. வீடியோ கண்டென்ட் சொல்றேன் கேளுங்க. தான் மருமக ஆசைப்பட்ட ரூமை கட்ட மாமியாரே முன்பணம் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ அப்படிலாம் கூட செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இப்படி ஒரு பெஸ்டான மாமியார் எல்லா ஃபேமிலிலையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம்னு வைங்க அப்படின்னு ஸ்ருதி நிறுத்த, போட்டா அப்படிங்கிறாங்க விஜயா. ஃபேமிலி வியூவர்ஸ்க்கெல்லாம் ஈஸியா ரீச் ஆயிடுவீங்க, லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு அதிகமா வரும், அந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு விஜயாவோட ஆசையை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி. விஜயாவும் ஓ அப்ப நாமளும் ஃபேமஸ் ஆயிரலாமா அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாங்க. பயங்கரமா யோசிக்க ஸ்ருதி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கிற விஜயா அறிவாளி, ஆனா நான் முன்பணம் கொடுக்கலையே அப்படின்றாங்க. அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியவா போகுது, இதில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதுலேயே ஃபேமஸ் ஆகிட முடியும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, நிறைய லேடிஸ் எல்லாம் பார்ப்பாங்க, உங்களை பெருமையாக பேசுவாங்க, அதுவும் இல்லாமல் வியூஸ் அதிகமாக போனால் உங்களுக்கும் காசு வரும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா அப்படி யோசனையை எழுந்து நிற்கிறாங்க. முகத்தில் ஆசை மின்னுது.
நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஆனால் நான் அவங்க கிட்ட இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் ஆண்டி. நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரின்னு தலையாட்டுற விஜயா, நீ நல்ல வீடியோ எடு, நானும் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு ஸ்ருதி நடக்க பூம் பூம் மாடு மாதிரி பின்னாடியே போகிறாங்க விஜயா. வெளியே வர்ற ஸ்ருதி, எல்லாரும் கேளுங்க, ஆன்ட்டியை அவங்க கையால் பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ண. நிஜமாவா அப்படின்னு முத்து வர்றாரு. ஆமாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு, ஆன்ட்டி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேகமாக எழுந்த மனோஜ் அம்மா கிட்ட வர்றாரு. நானே கொடுக்குறேன், பணத்தை கொடு அப்படின்னு விஜயா கையை நீட்ட பக்கத்தில் வந்த மனோஜ், அம்மா நீங்கள் எதுக்குமா பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கத்துறாரு. டேய் உனக்கு என்னடா வந்துச்சு போடா அப்படின்னு முத்துவும் பதிலுக்கு கத்திட்டு பணத்தை நீட்டுறாரு. டேய் விடுறா, ஏதோ ஆசைப்படுறாங்க, கொடு அப்படின்னு பணத்தை கையில் வாங்குறாங்க விஜயா. ஸ்ருதி ரெடியா அப்படின்னு கேட்க, இருங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் தள்ளி போய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு விஜயாவும் அந்த மேஸ்திரி லேடி பக்கமா வந்து நிக்கிறாங்க. ஆண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க. சும்மா ஒரு மெமரிஸ்க்காக. இல்ல ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கேட்க உடனே விஜயாவும் வளைஞ்சுக்கிட்டே ஆமா ஆமா அப்படின்றாங்க. அக்கா அம்மா கையால் அட்வான்ஸை வாங்கிக்கங்க அப்படின்னு முத்து சொல்ல அவங்களும் கொடுங்கம்மான்றாங்க. இந்தா அப்படின்னு விஜயா அந்த பணத்தை அவங்க கையில் வைக்கிறாங்க. சிரிப்பு காதுல இருந்து காது வரையில இருக்கு. மனோஜ் ஒன்றும் புரியாம குழப்பமா அந்த பக்கம் வீடியோ எடுக்கிற ஸ்ருதியையும் இந்த பக்கம் பணம் கொடுக்குற அம்மாவையும் பார்க்குறாரு. என் பையனும் மருமகளும் சேர்ந்து ஆசைப்பட்டு அந்த ரூமை கட்டுறாங்க, அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு விஜயா பாச மழைய பொழிய கண்டிப்பாம்மா அப்படின்றாங்க மேஸ்திரி. உடனே கேமராவுக்கு திரும்புகிற விஜயா, என் மகனும் மருமகளும் நல்லா உழைக்கிறவங்க, அதுவும் மீனா 1/2 மணி நேரத்தில் 50 முழம் பூவை கட்டுவா அப்படின்னு விஜயா பேச மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. முத்து 8 கார் வச்சு தொழில் பண்றான், இப்போ அவங்க சொந்தமா ரூம் கட்ட போறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மாடல் மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு எரிச்சல்ல மனோஜ் ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் எதிர்பார்க்காம சர்ப்ரைஸா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுல தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்காங்க. கேமராவை பார்த்து பேசி முடிச்ச விஜயா அந்த லேடி பக்கம் திரும்பி, சீக்கிரமா கட்டி முடிச்சிடுங்க, கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அமோகமா பண்ணிடலாமான்றாங்க அந்த லேடி. எங்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மாங்கிறாரு முத்து. ரொம்ப தேங்க்ஸ் அத்தன்றாங்க மீனாவும். உடனே விஜயா புன்னகை மன்னியா, இருக்கட்டும் இதெல்லாம் என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்ல வந்திருக்க லேடிக்கு கண்டிப்பா தலை சுத்த தான் செய்யும். அப்படியே விஜயா ஸ்ருதி பக்கம் திரும்ப, ஓகே ஆண்டி சூப்பர் அப்படின்னு வீடியோவை கட் பண்ணிக்கிறாங்க. உடனே விஜயாவோட ஒரிஜினல் ஃபேஸும் எரிச்சலான வாய்ஸும் வெளியே வருது. ஓகே அதான் கொடுத்தாச்சுல்ல, வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்னு அன்னியன் மாதிரி அந்த செகண்டே மாறிட எல்லாரும் என்னடான்னு திக்குன்னு பார்க்குறாங்க. ஆண்டி சூப்பர் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவங்களும் ஒரு தம்ஸ் அப் காட்டுறாங்க. சரிங்க தம்பி நான் வரேம்மா அப்படின்னு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த மேஸ்திரி லேடி கிளம்புறாங்க. என்னன்னு சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல ஆளே மாறிட்டாங்க, இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையேன்றாங்க ஸ்வேதா. அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஸ்ருதி மீனா கிட்ட வந்து, மீனா உங்களுக்கு ஹாப்பி தானேன்னு கேட்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு மீனா அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரேகா சேரில் உட்காந்து மொபைலில் ஏதோ பார்த்துட்டு இருக்க. ரேகா இந்தாம்மா அப்படின்னு ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாங்க சந்திரா. ஐயோ ஆண்டி இப்போதானே நான் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு ரேகா சொல்ல, பரவாயில்லம்மா, உன் வீட்டில் உன்னோட அப்பா அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி என்னால் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்குவேன். இந்தா குடி அப்படின்னு நீட்ட அவங்களும் சரின்னு வாங்கிக்கிறாங்க. சத்யா ரெடியாகி ஷர்ட்டுக்கு கை பட்டன் போட்டுக்கிட்டே வர்றாரு. சத்யா உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா வேண்டாங்கிறாரு அவரு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா வர, அக்கா வாக்கா அப்படின்னு திரும்பி சத்யா கூப்பிடுறாரு. வா மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க,
பின்னாடியே முத்துவும் வர்றாரு. வாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, வாங்கண்ணா அப்படின்னு ரேகாவை எழுந்திருக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, உட்காருமா, நீ உட்காரு அப்படிங்கிறாரு முத்து. சீதா கிச்சன்ல இருந்து வர, என்ன சீதா எப்படி இருக்கன்னு முத்து கேக்குறாரு. வாய்ஸே வராத குரல்ல, நல்லா இருக்கேன் மாமான்றாங்க சீதா. அருண் வந்தாரான்னு முத்து கேட்க, வரல, ஆனா ஃபோன் பண்ணாரு மாமா அப்படின்னு சீதா சொல்ல, உடனே ரேகா ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கவனமா பாக்குறாங்க. என்ன சொன்னாருன்னு மீனா கேட்க, மன்னிப்பு கேட்க வரேன்னு சொன்னாரா என்ன அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லை மாமா, என்னை வீட்டுக்கு வர சொன்னாருன்றாங்க சீதா. ஓ, இன்னும் அந்த அதிகாரம் பண்ணுற வேலை போகலை அப்படின்னு முத்து சொல்ல, நீ என்ன சொன்னன்னு சீதா கிட்ட மீனா கேட்குறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, ரேகா தான் மாறி மாறி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னாருன்னு முத்து கேட்குறாரு. அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வரலன்னா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு மாமான்றாங்க சீதா. என்ன செய்வாராமா அவரு? பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் தப்புன்னு தெரியல, அவன் இன்னும் தப்ப உணரல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரையும் ரேகா மாறி மாறி பார்க்குறாங்க. அவர் எப்போ மாறுவார்னு தான் தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல, அதெல்லாம் மாறிடுவாரத்த, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஆளை தேடி வரட்டும் அப்படிங்கிறாரு முத்து. மாப்பிள்ள இப்படியே இழுத்துட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள? சீதா வாழ்க்கை என்ன ஆகுறதுன்றாங்க சந்திரா. அம்மா, சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தாம்மா நாங்களும் சொல்றோம் அப்படின்னு மீனா சொல்ல, ரேகாவோட பார்வை தான் எல்லாரையும் மாறி மாறி அளந்துட்டு இருக்கு. மாமா, நான் வேணா அவர்கிட்ட போய் பேசி பார்க்கவான்னு சத்யா கேட்குறாரு. நீ போய் பேசினா மட்டும் அந்த ஆளுக்கு புத்தி வந்துட போகுதா அப்படின்னு முத்து சத்யா கிட்ட கேட்க, அது வரைக்கும் அமைதியா இருந்த ரேகா, அதான் அவர் வீட்டுக்கு வர சொல்லி கேட்குறாருல, வீட்டுக்கு போய் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடலாம்ல அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கூப்பிட்டு உடனேயே போயிட்டா சீதாவோட அருமை அந்த ஆளுக்கு தெரியாமையே போயிடுமா அப்படின்னு முத்து சொல்ல, ரேகாவுக்கு முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அந்த ஆளே வருவான், அதுக்கப்புறம் நாம முறைப்படி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, 3 பேரும் என்ன சொல்றதுன்னு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ ரேகா அப்படின்னு அழுகையும் பதட்டமும் நிறைஞ்ச குரல்ல சிந்தாமணி கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாங்க. வந்தவங்க எங்க இருக்கான்னு இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க ரேகா அப்படின்னு அழுகையோட குரல் வெடிக்குது. ரேகாவும் வேகமா எழுந்து, அம்மா என்னாச்சுமா, ஏன் அழற, வாமா அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளர கூப்பிடுறாங்க. உடனே சந்திராவும் வாங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. முத்துவும் மீனாவும் என்னதுரா இது, இந்தம்மா இங்கே வந்திருக்குது அப்படின்னு சந்தேகமா பார்த்துக்கிட்டே ஒதுங்கி நிற்கிறாங்க. சிந்தாமணி அழுதுகிட்டே ரேகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்துவுக்கு சந்தேகம் ரொம்பவே வலுத்துருது. அப்படியே திரும்பி ஒய்ஃபை பார்க்குறாரு. சத்யா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அம்மா என்னன்னு சொல்லுமா, அழாதம்மா அப்படின்னு ரேகா சொல்ல, நிமிர்ற சிந்தாமணி, எனக்கு பயமா இருக்கு ரேகா, என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்க. எதை பத்திமா சொல்ற, என்ன ஆச்சு, நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு ரேகா சொல்ல, நான் உன்னை நினைச்சு அழல, நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேடிக்கிட்ட, எனக்கு யாருமே இல்லாம போயிடுவேணும்னு பயமா இருக்கு அப்படின்னு முந்தானிய வாயில வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க சிந்தாமணி. சீதா, சந்திரா, சத்யான்னு எல்லாரும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க. ஏமா இப்படி சொல்றேன்னு ரேகா கேக்குறாங்க. நீ என்னை விட்டு வந்துட்ட அப்படின்ற சிந்தாமணி நெத்தியில அடிச்சுக்கிட்டு, இப்ப அப்பாவும் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சிந்தாமணி அழ. முத்துவும் மீனாவும் குழப்பமும் திகைப்புமா பாக்குறாங்க. சந்திரா ஆன்னு பார்த்துட்டு இருக்க. சிந்தாமணி அழுதுட்டு இருக்க. என்னம்மா நீ, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு ரேகா சாவகாசமா கேக்குறாங்க. அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சிந்தாமணி நெஞ்சில கைய வச்சுட்டாள. என்னது அப்படின்றாங்க ரேகா. முத்துவும் மீனாவும் சடக்குன்னு திரும்பி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சந்திராவும் கொஞ்சம் பதட்டமா சீதாவை பாக்குறாங்க. என்னம்மா சொல்ற, அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு ரேகா கேட்க, அவர் ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு அப்படிங்கிற சிந்தாமணி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அவர் சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு தேம்பி அழறாங்க. நல்லா தானேமா இருந்தாரு, எப்படி திடீர்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ரேகா. நீ எங்களை விட்டு போனதுல இருந்து அவரு நொடிஞ்சு போயிட்டாரு, சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தாரு, அந்த கவலையில தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரேகாவோட கையை எடுத்து வச்சுட்டு அழறாங்க. மறுபடியும் முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சிந்தாமணி தேம்பி அழுதுட்டு இருக்க. எப்படா கேமரா நம்ம சைடு வரும், டைலாக் பேசலான்ற மாதிரி ரேகா, அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு சரியாயிடுன்றாங்க.
இல்ல இப்ப அவர் வீட்டுல தான் இருக்காரு, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ வந்து அவரை பார்த்து 2 வார்த்தை பேசுனா அவருக்கும் ஆறுதலா இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். நீ வருவியா ரேகா அப்படின்னு சிந்தாமணி அழுதுகிட்டே கேட்க ரேகா எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க. என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, இது ஒண்ணு எனக்கு சரியா படலையே, நீ என்ன நினைக்கிற மீனாங்கிற மாதிரி முத்து மீனாவை பார்க்க அவங்களும் அப்படியே யோசனையா முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்காக ஒரு தடவை வா, அப்பாவுக்காக ரேகா அப்படின்னு சிந்தாமணி அழுதுகிட்டே கேட்க அப்பாவும் ரேகா அசையாம நிக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே ரேகாவோட கைய பிடிக்க சந்திரா உடனே சிந்தாமணியோட கைய பிடிச்சி லைட்டா திருப்பி ஏங்க அழாதீங்கன்றாங்க. இவளை பார்த்தா என் புருஷனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நீங்க என் பொண்ணை அனுப்பி வைங்கம்மா அப்படின்னு சந்திராவை பார்த்து கும்பிடுறாங்க சிந்தாமணி அழுதுகிட்டு. ஐயோ அம்மா அப்படின்னு அவங்க கைய பிடிக்கிறாங்க சந்திரா. பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அவரும் கொஞ்சம் வருஷம் பிரிஞ்சு இருந்தோம், இப்பதான் கொஞ்ச நாளா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். ஆனா எங்க இந்த வாழ்க்கையும் நீடிக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சிந்தாமணி அழுதுகிட்டே சொல்ல சத்யா இப்ப அவங்க பக்கமா வந்து நிக்கிறாரு. இத்தனை வருஷம் வாழாத வாழ்க்கையை அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்க சிந்தாமணி அவங்களே கண்ணை தொடச்சிக்கிட்டு நான் பொய் சொல்லல, இதுக்கு மேல பொய் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சிந்தாமணி சந்திராவோட கைய பிடிச்சிக்கிட்டு நீங்க 3 பிள்ளைங்களை பெத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனாவும் முத்துவும் அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு அப்படிங்கிறவங்க திரும்பி ரேகாவை பார்த்துட்டு இல்ல உங்க மருமகளை ஒரு தடவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, என் தாலிய காப்பாத்துங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு அழுதுகிட்டே மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. தண்ணி இல்லாம வெந்த இட்லி மாதிரி இருக்கு ரேகாவோட முகம். முத்து எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா ஓரமா மீனாவை பார்த்துட்டு நிக்கிறாரு. சிந்தாமணி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க என்னங்க நீங்க பெரியவங்க, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ரேகா அவ அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? ரேகா உங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல, உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, நீ போய் பார்த்துட்டு வந்துருமா அப்படின்னு சந்திரா சொல்ல அப்பவும் ரேகா இடிச்ச புலி மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த முத்து டேய் அதான் அத்தை சொல்றாங்கல்ல, ரேகாவை கூட்டிட்டு போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடு, என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல சரிங்க மாமான்றாரு சத்யா. சிந்தாமணிய அழுகைக்கு நடுப்புறையும் ஒரு எரிக்கிற பார்வையை பார்க்க முத்துவும் இறுக்கமா அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்கம்மான்னு சந்திராட்ட கும்பிட ஐயோ பரவாயில்லைங்கம்மா உடனே கிளம்புங்க போயிட்டு வாங்கன்றாங்க சந்திரா. அம்மா அழாதம்மா வாமா போலாம் அப்படின்னு மொபைலை எடுக்கிறாங்க ரேகா. உடனே சந்திரா ரேகாட்ட வந்து ரேகா போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி சொல்றாங்க. சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க ரேகா. பார்த்து போயிட்டு வாடான்னு சத்யாட்ட சொல்ல சரிங்கம்மான்னு அவரும் போறாரு. சந்திராவும் அவங்க பின்னாடியே போக சீதாவும் கூட போறாங்க. என்ன மீனா அந்த அம்மா சொல்றத நம்பலாமா அப்படின்னு முத்து கேட்க எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனா அவங்க புருஷன் விஷயத்துல இப்படி பேசுவாங்களான்னு மீனா கேக்குறாங்க. தெரியல, என்னாலே இப்போதைக்கு எதையும் நம்ப முடியல. ஒருவேளை உண்மையா இருந்து நம்ம அனுப்பாம இருந்தா அது தப்பா போயிடும்ல, அதான் கூட்டிட்டு போக சொன்னேங்கிறாரு முத்து. போயிட்டு வரட்டுங்க பாத்துக்கலான்றாங்க மீனா. மனோஜ் அவரோட ஷோரூம்ல கன்னத்துல கையை கொடுத்து ரொம்ப யோசனைய கவலையுமா உட்கார்ந்துருக்க சக்திவேல் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு பப்பரப்பா மனோஜ் நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு கேக்குறாரு சக்திவேல். கடையில கூட்டத்தையே காணோம், என்னன்னே தெரியல, யாருமே வர்றதில்ல அப்படின்னு மனோஜ் புலம்ப ஆரம்பிக்க மொட்டை பாஸ் வராரு, கூடவே ஜீவாவும் வர்றாங்க. இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா, தினமும் வந்த பொருள் வாங்குறதுக்கு நம்மளது சீசன் பிசினஸ் இல்ல, அப்படிதான் வருவாங்கன்னு மொட்டை பாஸ் விளக்கம் கொடுக்கிறாரு அவரோட புலம்பலுக்கு. கல்யாண சீசன் வந்தா நம்ம கிட்ட தானே வந்தாகணுங்கிறாரு மொட்டை பாஸ். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு யாரும் சீரெல்லாம் பண்றது இல்லப்பா, மொத்தமா பணத்தை கொடுத்துருங்கன்னு பொண்ணும் மாப்பிள்ளையும் வாங்கிக்கிறாங்க. அந்த காலம் மாதிரி கல்யாண மண்டபத்திலேயே எல்லாத்தையும் வாங்கி வச்சு யாரும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஜீவா சொல்ல, வேணும்னா உன் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணிடலாமா ஜீவா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. உடனே ஜீவாவும் அதெல்லாம் வேண்டாம், என் கல்யாணத்துக்கு உங்களையெல்லாம் கூப்பிட போறதே இல்லை அப்படின்னு நெத்தியடியா சொல்றாங்க ஜீவா. என்ன ஜீவா இப்படி சொல்ற அப்படின்னு சக்திவேல் ஃபீல் பண்ண, சார் இப்ப இவ கல்யாணமா முக்கியம், நானே கடுப்புல இருக்கேன்றாரு மனோஜ். என்ன கடுப்புன்னு சக்திவேல் கேக்குறாரு. இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டி விட்டுட்டீங்களே சார் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன்பா உனக்கு என்ன கஷ்டம்,
அதான் ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இருக்கே அப்படின்னு சந்தோஷ் பட்டுன்னு கேட்டுடுறாரு. மனோஜ் அவரை பயங்கரமா முறைச்சிட்டு பல்லெல்லாம் நரன்னு அரைச்சிட்டு அதுதான் கஷ்டமேன்றாரு. நான் நல்லா லாக் ஆயிருக்கேன், கனகாவை கல்யாணம் பண்ணி இருக்கேன், இப்ப ரோஹிணி வயித்துல குழந்தை வேற, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு பயமும் குழப்பமுமா உளறிட்டு இருக்கவரு கடைசியில நான் ஜெயிலுக்கு தான் போவேன் போல இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். ஐயோ பாஸ், அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்லன்றாங்க ஜீவா. நீங்களாம் இருப்பீங்க, நான் இருப்பேனான்ற மாதிரி பாக்குற மனோஜ். நீங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம், உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. பாஸ், முதல்ல நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டியதை மறந்துட்டீங்க அப்படின்னு ஜீவா சொல்ல மனோஜ் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு. நான் என்ன பண்ணணும் உங்களுக்குன்ற மாதிரி சக்திவேலா அப்படியே பாக்குறாரு. அவரு வாயாலையும் கேக்குறாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு. சந்தோஷ் சார், பாஸுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. ப்ரோ, 2வது கல்யாணம் ஆன விஷயம், ரோஹிணி வயித்துல குழந்தை இருக்கிற மேட்டரு எல்லாமே ஓகே தான். நாங்களும் அதை யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை முதல்ல பண்ணுன்னு சந்தோஷ் சொல்ல. கடமையா? என்னது அப்படின்னு குழப்பமா பாக்குறாரு மனோஜ். அதுதானே பார்த்தேன், பாஸ்க்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்தா நாமே இப்படி இருக்கோம் அப்படின்னு நொடிக்கிறாங்க ஜீவா. ப்ரோ, எங்களுக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு மொட்டை பாஸ் கேட்க அப்படின்னு ஜீவா வேகமா தலையாட்டுறாங்க. 30 நாள் முடிஞ்சா சம்பளம் வந்தா மட்டும்தான் அந்த ஓனருக்கு மரியாதை, இல்லைன்னா மரியாதையெல்லாம் ஆடி காத்துல இல்ல ஆர்டினரி காத்துலயே பறந்து போயிடும். மனோஜ் அவங்க 2 பேரும் ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிக்க, முதல்ல எங்களோட சம்பள பணத்தை கொடுங்க, அப்படி கொடுக்கலன்னா நாங்க 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல. ஆமான்னு ஜீவாவும் தலையாட்ட மனோஜ் அப்படியே அதிர்ச்சியோட 2 பேரையும் பாக்குறாரு. அவரு என்னதான் அவங்கள எல்லா விஷயத்திலையும் க்ளோஸா வச்சுக்கிட்டாலும், கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு வேண்டியது சம்பளம் தான். உடனே முட்டாள் மனோஜ் சக்திவேல் கிட்ட கொஞ்சமா குனிஞ்சு, சக்திவேல் சார், இப்போ நம்ம கம்பெனியில் ஸ்ட்ரைக் வர்ற மாதிரி என் ஜாதகத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சக்திவேல் ஜாதகத்தை பார்க்கல, அவங்க 2 பேரும் மூஞ்சியும் பார்க்க அவங்க 2 பேரும் எப்படியா குனிஞ்சு இவனை கொதறி தின்றலாமான்ற மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவரும் அவங்க 2 பேரையும் நிதானமாக பார்த்துட்டு, அது கட்டத்தை வச்சு சொல்ல முடியாது, கூட இருக்க ஆளுங்களை பார்த்து தான் சொல்லணும், அவங்களோட எண்ணத்தை பொறுத்ததுன்றாரு. மனோஜுக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆயிடுது. அப்படி இருக்கட்டும் பதில் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் முறுக்கலா ஒரு பார்வை பார்க்குறாரு. பாவம் இப்ப சக்திவேலே கவலையோட உட்கார்ந்துருக்காரு. உடனே மனோஜ் சுதாரிச்சுட்டு எழுந்து நின்று, என்ன ப்ரோ, நாம அப்படியா பழகி இருக்கோம், இப்ப என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்லன்னு கேட்குறாரு. இப்ப பிஸ்னஸ் ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கு, வர்ற பணம் கடை வாடகைக்கும் டீலருக்கு கொடுக்கறதுக்கும் கரண்ட் பில்லுக்கும் தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற பணம் அந்த கேஸ் நடத்துறதுக்கு சரியா இருக்குது. நான் கையில காசை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன், வெளியே பார்க்க தான் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ற மாதிரி இருக்கும், கையில ஒத்த ரூபாய் இல்லைன்றாரு மனோஜ். உடனே சந்தோஷ் கடுப்பா, எப்பதான் உன் கையில பணம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்க சக்திவேல அவங்கள கொஞ்சம் மிரட்சியோட பாக்குறாரு. அதெல்லாம் முடியாது பாஸ், எங்களுக்கு இப்பவே பாக்கி சம்பளம் வேணும், அப்பதான் இனிமே நாங்க வேலை செய்வோம், நீங்க மட்டும் என்ன உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு ஜீவா கேட்க, அப்படின்னு தலையை ஆட்டுறாரு சந்தோஷ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு நம்மளை பத்தின ரகசியங்களையும் எல்லாத்தையும் சொன்னா சமயம் வர்றப்ப கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் இப்ப 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, நீ இப்ப பணக்கார வீட்டுல தானே 2வது கல்யாணம் பண்ணி இருக்கிற, ஒரு ஃபோன் பண்ணா பணம் வந்துட போகுது அப்படிங்கிறாரு சந்தோஷ். இப்படிதான் எல்லாரும் நினைக்கிறீங்க, டிவோர்ஸ் கேஸ் முடியாம எனக்கு எப்படி பணம் வரும், அதுவும் இல்லாம தேவிகா ஆன்ட்டி ரொம்ப உஷாரா இருக்காங்க, முதல்ல டிவோர்ஸ் வரட்டும் அப்புறம் பணத்தை பத்தி பேசலான்னு சொல்றாங்க, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க சக்திவேலுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அப்ப சீக்கிரமா டைவர்ஸ் வாங்குற வழிய பாருன்னு சந்தோஷ் சொல்ல, அப்படின்னு ஜீவாவும் மிரட்டலா தலையை ஆட்டுறாங்க. நானா முடிக்காம இருக்கேன், கேஸ் தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, இந்த ரோஹிணி தான் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, அப்படியே வெளியே பார்க்குற மொட்டை பாஸ், ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாரு. மனோஜ் அவரை பார்க்க அவங்களுக்கு ஆயுசு 100, ரோஹிணிய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல பயத்துல ஜெர்க்காகிற மனோஜ் எங்க அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு. அங்க ரோஹிணி நிதானமா வந்துகிட்டு இருக்க சக்திவேலே எழுந்து நின்னுடுறாருன்னா பாத்துக்கங்களேன். எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களான்னு ரோஹிணி வந்து நின்று கேட்க, இருக்கோம்
நீங்கள் பேசுங்க, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சந்தோஷ் திரும்ப அப்படின்னு ஜீவாவை அங்கேருந்து போயிடுறாங்க. சார் அப்படின்னு சக்திவேலை பார்க்க அப்படின்னு அவரும் நகர்ந்து போயிடுறாரு. உடனே ரோஹிணி மனோஜோட லெஃப்ட் சைடு வந்து, மனோஜ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் நேரில் வந்தேன்றாங்க. ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்லன்றாரு மனோஜ். ஃபோனில் சொல்லலாம், ஆனா இது பர்சனல் விஷயம், அதனால தான் நேரில் வந்தேன்றாங்க ரோஹிணி. நமக்குள்ள என்ன பர்சனல் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப வெறுப்பா கேட்க, என் வயிற்றுல உன் குழந்தை வளருதுன்றாங்க ரோஹிணி. இதை விட உனக்கு வேற என்ன பர்சனல் வேணும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் அவங்களையே முறைச்சிட்டு நிற்கிறாரு. மென்சஸ் ஸ்டாப் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் ஒரு பேக்கேஜா 1,25,000 ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்கிறேன். இது வெறும் நார்மல் டெலிவரிக்கு தான், சி செக்ஷன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதை தான் நீ கட்டிட்டல்ல, அதை எதுக்கு எங்கிட்ட சொல்ற அப்படின்னு வெடுக்குன்னு திருப்பிக்கிறாரு முகத்தை. ரோஹிணி அவரை அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் இது இல்ல, எல்லா மாசமும் 3வது வாரம் நான் செக்கப்க்கு போகணும், அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன ரோஹிணி விளையாடுறியா, நான் எப்படி உன் கூட வர முடியும்னு கொஞ்சம் தெம்பாவே கேட்குறாரு. எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு மனோஜ் முகத்தை திருப்பிக்க, என் வயிற்றுல வளர்றது உன் குழந்தை, அந்த அக்கறை கவலை பாசம் ஏதாச்சும் கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? இனிமே நான் செக்கப்க்கு போகும்போது நீ என் கூட வரணும் அப்படின்னு கோவமும் எரிச்சலுமா ஆர்டரா சொல்லி முடிக்கிறாங்க ரோஹிணி. அதுக்குள்ள அங்க யாரோ வந்திருக்காங்களோ என்னமோ. மனோஜோட பார்வை அந்த பக்கம் போக அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் ஸ்ருதி மேல ரூம் கட்ட பூஜை பண்ண போறாங்க, அதையும் நாம கண்டென்ட் ஆக்குறோம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்க. எப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நீங்க தானே ஆன்ட்டி வந்து முதல் செங்கலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இப்ப என்ன அங்க கூப்பிட கூட இல்ல, அப்புறம் நான் ஏன் அங்க போகணும்னு விஜயா கேக்குறாங்க. ஆன்ட்டி அவங்க கூப்பிடலன்னா என்ன, இப்பதான் நீங்க அங்க வரணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஒரு படத்துல ஹீரோவுக்கு ஆசை வரும்போதெல்லாம் கொம்பு வளருமே, அது மாதிரி விஜயாவோட முகம் ஆசையில பல பலன்னு டால் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.